அடிமைத்தனம்னா என்ன தெரியுமா? நம்ம யாருன்னே தெரியாதவங்களுக்காக நாம் உழைக்கிறது தான் அடிமைத்தனம். நமக்கு யாருன்னே தெரியாது அவங்க. அதாவது தெரியும், ஆனால் அவங்க நமக்கு ஒன்றும் உறவினர் கிடையாது, நண்பர் கிடையாது, சொந்தக்காரங்க கிடையாது, குடும்பத்தினர் கிடையாது. ஆனால் அவங்களுக்காக நம்ம உழைக்கிறோம் பாருங்கள், அதுதான் அடிமைத்தனம். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தொழிலுமே அடிமைத்தனம் தான். நீங்கள் ஒரு உணவகம் நடத்துகிறீங்கன்னா யாரோ ஒருத்தர் அவருக்காக நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆனால் அதுக்கு என்னென்னா அந்த அடிமைத்தனத்துக்கு ஈடாக அவங்க பணம் கொடுக்குறாங்க. அதனால் இந்த மாதிரி இப்போ ஒரு மருத்துவர் இருக்கார், யாருன்னே தெரியாது, அவங்களுக்காக அவர் சிகிச்சை செய்கிறார். அவங்களாம் நல்லா இருக்கணும்னு இவர் நினச்சி அவர் சிகிச்சை செய்கிறாரு. அதற்கு ஈடாக அவங்க பணம் கொடுக்குறாங்க அப்படி. ஆக இது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். நம்ம உதவின்னா யாருக்கு செய்யணும் அப்படின்னா, யாருக்கு செய்வோம் அப்படின்னா, இயற்கையாகவே யாருக்கு நம்ம உதவி செய்வோம் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சவங்க, நம்மளுடைய உறவினர்கள், நண்பர்கள், தோழிகள், குடும்பத்தினர், இவங்களுக்கு தான் நம்ம உதவி செய்வோம். அதுதான் இயற்கையானது, அப்படி தானே? யாருன்னே தெரியாதவங்களுக்காகலாம் நம்ம உழைக்கிறோம் பாருங்கள். ஒரு விவசாயி இருக்கிறாரு, உற்பத்தி செய்கிறாரு நெல், இது யாருக்கோ போய் சேருது. வெளிநாட்டில் கூட போய் சேரும். இவர் உற்பத்தி செய்கிற அந்த நெல், அரிசி என்பது வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் சாப்பிட்டுட்ருக்கார். அப்போ யாருன்னே தெரியாத ஒருத்தருக்காக இவர் உழைக்கிறார். அப்போது இதுதான் அடிமைத்தனம். இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம், அனுமதிக்கப்பட்ட அடிமைத்தனம். இதுதான் இதுதான் அடிமைத்தனம்னா என்ன. அப்புறம் இன்னொன்று இருக்குது அடிமைத்தனத்தில். இன்னொன்று என்னென்னாக்கா, இப்போ நான் ஒருத்தருக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னாக்கா அவர் என்னை விட நான் செய்கிற உதவி அவருக்கு என்னை விட அவர் திறமையானவராக இருக்கக்கூடாது. நமக்கு யாரென்றே தெரியாதவர்களுக்காக நாம் உழைச்சி உற்பத்தி செய்து அதை அவர்களுக்கு அனுப்புகிறோம். எல்லாருமே ஏதோ ஒரு தொழில் செய்கிறாங்க. ஒரு மோட்டார் மெக்கானிக்காக இருக்கலாம். அவருக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர் மோட்டர், எனக்கு வண்டி சரியில்லைன்னா அவர் சரி பண்ணி கொடுப்பார். அந்த மாதிரி யாருன்னே தெரியாதவங்களுக்காக உழைப்பது, உற்பத்தி செய்து கொடுப்பது, யாருன்னே தெரியாதவங்க கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல இது ஒரு அடிமைத்தனம். நம்ம பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, நம்ம இயற்கையாக உதவி செஞ்சோன்னா நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படின்னு தானே பார்த்து உதவி செய்வோம். அவங்க எனக்கு பிடிக்காது, பிடிச்சவங்களுக்கு தான் நான் உதவி செய்வேன் அப்படிங்கிற நடைமுறை எப்போ இருந்ததுன்னா, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் அதான் இருந்துச்சு. அவங்க பிடிச்சவங்களுக்கு தான் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க, பிடிக்காதவங்களுக்கு அவங்க உதவி செய்யவே மாட்டாங்க. இப்போ பணம் என்கிற நடைமுறை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, ஒரு மருத்துவர் தனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கலாம் பார்க்கவே மாட்டார். எல்லாத்துக்கும் அவர் சிகிச்சை செய்வார். அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் பணம் கொடுத்தால் அவர் யாருக்கு வேண்டுமானாலும் சிகிச்சை செய்வார், உதவி செய்வார். அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனுமதிக்கப்பட்ட அடிமைத்தனம். இன்னொன்று என்னென்னாக்கா, அடிமைத்தனத்தில் இன்னொன்று என்னென்னாக்கா, நம்மளை வேலை வாங்குறாங்க பாருங்கள். அவங்க நமக்கு யாருன்னே தெரியாது, நம்மளோட சின்னவங்களாக இருப்பாங்க, வயசில் சின்னவங்களாக இருப்பாங்க, அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க நம்மளோட அதிகமாக படிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நம்மளை வேலை வாங்குவாங்க. அவங்களுக்கு கீழே நம்ம வேலை செய்வோம். நம்மளோட சின்ன வயசாக இருக்கும், 10 வயசு சின்னவங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்க நம்மளை வேலை வாங்குவாங்க. இதுதான் இது ஒரு அடிமைத்தனம். இதெல்லாம் எதற்காக நாம் செய்கிறோம்னா, பணத்துக்காக செய்கிறோம். பணத்துக்காக இதை செய்வதற்கு சம்மதிக்கிறோம். யாருன்னே தெரியாதவங்களுக்காக நம்ம உற்பத்தி செஞ்சு அவர்களுக்கு கொடுக்குறோம். ஏதாவது விவசாயி தனது விளைநிலத்தில் உற்பத்தி செய்த உணவுப் பொருளை யாருன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் விற்பனை செய்கிறார், கொண்டு போய் சேர்கிறது. அது மாதிரி ஒரு நெசவாடி தான் நெய்கிற ஆடைகள், அது யாருன்னே தனக்கு யாருன்னே தெரியாதவங்க அதை உடுத்த போகிறாங்க. அவருக்கு யாருன்னே தெரியாது, அதை அவங்க உடுத்துவாங்க, பயனடைவாங்க. இது ஒரு அடிமைத்தனம். ஒரு மருத்துவர் தன்னிடம் சிகிச்சை பெறுகிற நோயாளிகள் யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு ஒரு சிகிச்சை செஞ்சிட்ருப்பார். இது ஒரு அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்துக்கு அவங்க ஏன் சம்மதிக்கிறாங்கன்னா, பணத்துக்காக சம்மதிக்கிறாங்க. பணத்துக்காக இதை செய்வதற்கு அவர்கள் சம்மதிக்கிறார்கள். பணம் கொடுக்கலன்னா யாராவது இதை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. பணம் கொடுக்கலன்னா எந்த மருத்துவரும் சிகிச்சை செய்ய மாட்டார். ஏன்னா பணம் மருத்துவருக்கும் தேவை, வாழ்வதற்கு பணம் தேவை, எல்லாத்துக்குமே தேவை. பணத்துக்காக தான் நம்ம இந்த அடிமைத்தனத்திற்கு ஒத்துக்கொண்டோம். இதை செய்வதற்கு நாம் ஏன் ஒத்துக்கொண்டோம் என்றால் பணத்திற்காகத்தான். அது மாதிரி நம்மளை விட சின்ன வயசில் உள்ளவங்க நம்மளை வேலை வாங்குறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு தொழில் செய்கிறோம், ஒரு வேலை செய்கிறோம் ஒரு கம்பெனியில். அப்போ நம்மளை விட சின்னவங்க நம்மளை வேலை வாங்குறாங்க அப்படின்னா, நாம் ஏன் அதுக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க பணம் கொடுக்குறாங்க. அந்த பணத்திற்காக நாம் இந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டோம், ஒப்புக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அடிமைத்தனத்துக்கு பணம் தான் காரணமாக இருக்குது. பணம் என்கிற நடைமுறை இல்லாமல் போனால் கண்டிப்பாக அடிமைத்தனத்துக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அடிமைத்தனம் என்பதே இந்த உலகத்தை விட்டே போயிடும். பணங்கிறது இந்த உலகத்தில் இல்லாமல் போனால்
பணம் என்னும் நடைமுறை இல்லாமல் போனால் அடிமைத்தனம் என்பதே இந்த உலகத்திலிருந்து போய்விடும். பணத்துக்காக தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. மருத்துவம் செய்வது, வீடு கட்டி கொடுப்பது. ஒரு கொத்தனார் இன்ஜினியர் ஏன் வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னா பணத்துக்காக தான். யாருன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னா பணத்துக்காக தான். எல்லாமே பணத்துக்காக தான். பணங்கிற நடைமுறை இல்லாமல் போனால் இந்த வேலைகள் அத்தனையுமே நின்று போய்விடும். அதனால் இன்னும் 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது பணம்ங்கிற நடைமுறையும் செயலிழக்கும். அத்தோடு இந்த வேலைகள் அத்தனையும், இந்த அடிமைத்தனம் அத்தனையும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அதன் பிறகு பணங்கிறது இங்கே நடைமுறையில் எதுவுமே இருக்காது. அதன் பிறகு மக்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் தான் உதவி செய்வார்களே ஒழிய மற்றபடி இந்த மாதிரி தெரியாதவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற நடைமுறை அப்புறம் திரும்ப வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில் வரவே வராது. பண்ட மாற்று முறையெல்லாம் திரும்ப வரவே வராது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லாருமே விவசாயத்தை தான் பண்ண போகிறாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு எல்லாருமே விவசாயத்தை தான் பண்ண போகிறாங்க. அதனால் நீங்கள் பண்ட மாற்று முறை, ஒரு பண்டத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிற நடைமுறையே அங்கே கிடையாது. அவங்கவுங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்கவுங்களே தயாரித்து கொள்ள வேண்டும். அதனால் பண்ட மாற்று முறையும் இனிமேல் வராது.